ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த சூழல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை 3 பேர் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இல்லை அது வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு தான் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி அப்போ காவல்துறை அதிகாரிகள் எப்பயும் முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடிகளை பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்லை, அதாங்க நீங்க அந்த சப்ஜெக்டை பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பத்தி எப்படி நீங்க அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதீதமாக பேசுறாங்க அப்படிங்கிறது தான்.